பக்கம் போகாமல் இருப்பார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்கள், இன்றைய பெற்றோர்கள் தங்களுடைய விலை மதிக்க முடியாத தங்கள் பிள்ளைகளை ஒருவரை பெற்றெடுப்பது எவ்வளவு பெரிய அபாயம், எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை முறையாக பாதுகாப்பது கிடையாது. செல்போனில் அவர்கள் மூழ்கடிக்க விட்டு காலத்தால் அந்த பிள்ளைகள் செல்போன் பயன்பாட்டால் கண் பார்வை மங்கி போகிறது, காது கேட்காமல் போகிறது, மூளை செயல்திறன் முற்றிலுமாக செயலிழந்து போகிறது. மொத்தத்தில் அந்த குழந்தைகள் படிக்க வேண்டிய காலகட்டத்தில், சாதிக்க வேண்டிய காலகட்டத்தில், உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டிய நோக்கத்தில் அவர்கள் மறவாமல் ஒரு கூட்டுக்குள் போய் அடங்கிய ஒரு சின்ன குருவிகளாக அந்த செல்போனை குறித்தவர்களாக இன்றைய சிறார்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்துல கூட எத்தனையோ குழந்தைங்க மொபைல் போன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது, நிறைய வருது வீடியோல, வீட்டிலே நடக்குது எல்லா ஊர்களையும். தூங்கிக்கிற குழந்தை நடு சாமத்தான் வீட்டிலே தயாராகுது. என்னன்னாக்கா அந்த போன்ல விளையாண்டு தன் மூளை செயல் திறன்களை ஒவ்வொரு நரம்புலையும் அது அப்படியே ஆணித்தரமா போய் பதிந்துருச்சு. ஒரு காலத்துல சிறுவர்கள் மக்களுக்கு தொடர்ந்து வந்தார்கள், மார்க்க கல்வியை கற்றார்கள், நல்ல ஒழுக்கங்களை படித்தார்கள், தாய் தந்தைகள் தாத்தா பாட்டியோடு வளர்ந்தார்கள். அவர்கள் கனவிலும் கூட நடந்ததை அப்படியே செய்து காட்டுவார்கள். என்ன விட்டுடுங்க தாத்தா, என்ன விட்டுடுங்க பாட்டி, கனவுல சொன்ன சிறார்களை ஒரு காலத்திலே பார்க்க முடிந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல கூட செல்போன் பைத்தியமாக இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை தாயை பொழுது நீங்க வந்து எத்தனையோ பெற்றோர்கள் என் மகன் தூக்கத்திலே போன் பண்றாங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா, போனோட எவ்வளவு அடிக்காயத்திடம் பாருங்க என்று எத்தனையோ பெற்றோர்கள் போனுடைய அபாயத்தை விளங்காமல் தங்கள் பிள்ளைகளை காலத்தால் அவர்களுடைய ஆயுளையும் நேரத்தையும் பெற்றோர்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த செல்போன் என்ற சிறை பிள்ளைகளை நாம் தான் தள்ளி விடுகிறோம். பிள்ளைகளாக போய் விடுவது கிடையாது, அது நன்றாக விளங்க வேண்டும். எந்த பச்சில குழந்தையோ, எந்த 2 வயசு குழந்தையோ வாயை தொடர்ந்து இவங்க செல்போன் போன குடும் எங்கேயும் கேட்கறதே கிடையாது. நீங்க கேட்குதா, நீ போன குடியா, போன கொடுத்தாலும் சாப்பிடு, வாயை தெளிவா சொல்லுதா. ஏதோ 1-2 சேட்டை பண்ணோம், அந்த திசை திருப்பதை விட்டு அந்த எண்ணங்களை மாற்றுவதை விட்டு ஒட்டுமொத்தமாக அதை அடக்குவதற்கு கையில ஒண்ணு கொடுத்துடுறோம், அது மொத்தமா அடங்கிடுது. கடைசி கட்டத்துல வாழ்க்கை வாழாமல் அவன் கபருக்குள்ள போய் மொத்தமா அடைஞ்சிடறான். அல்லாஹ் இந்த நிலையை நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் நடத்துங்கள் என்பதாக பெருமானார் குறிப்பிடுவார்கள். நல்ல முறையில் நடத்துங்கள் என்றால் உங்களுடைய விளக்கம் என்ன? பெற்றோர்களாகிய நீங்கள் முதலில் உங்கள் குழந்தைகளுக்கு நான் நல்ல பெற்றோராக